விஜயோடைய ஒரு மாவட்ட தலைவரோ, விஜயோடைய ஒரு பேரூராட்சி தலைவரோ, விஜய் ரசிகரோ செத்தா கூட நம்ம ஏற்றுக்கலாம். சம்பந்தமே இல்லாமல் வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தன் சாக வேண்டிய கட்டாயம் என்ன? அப்போ அந்த இடத்தில் கூட்டம் இல்லை, செயற்கையான ஒரு கூட்டத்தை உருவாக்குறீங்க. எவன் கிடைக்கிறானோ ஒரு ஐடி கார்டை போட்டு போய் விஜய் பார்க்குறேன், நான் பார்க்குறேன் ஜி, ஆமாம் ஆவஜி இது கொடுங்க ஜின்னு போட்டான். உள்ளே போயிட்டு விஜயை பார்த்தவொன்னே செத்து போகிறான். எனக்கும் டிஎம்இக்கும் தான் போட்டி, எனக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, இடையில யாருமே இல்லை, எல்லாம் ஓரமாக போய் விளையாடுங்கன்னு பெரிய ஒரு காமெடி பண்ணுறாங்க. காங்கிரஸை நம்பாதீங்க, காங்கிரஸ் உங்களை உபயோகம் பண்ணி உங்களுக்கு தூக்கி எறிஞ்சிருவாங்க. ரொம்ப டேஞ்சரான கட்சி காங்கிரஸ்னு விஜய் பிரபாகரன் சொன்னார்ல ஒரு மீட்டிங்ல, சொன்னார்ல, சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, விஜயை யோசிக்க வைக்கிறாரு. நான் விஜய் பிரபாகரன் நம்ம சொல்றேன்னு பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பமே காங்கிரஸ் இருக்க கூட்டணிக்கு போயிடுச்சு. வேலூர்ல விஜய் மாநாடு அவர் என்ன பேசுறாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்துட்டா மக்களை சந்திக்கிறேன்றாரு. அப்போ ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்களை சந்திக்க மாட்டாரா சார்? இதான் அவரோட இல்லை, அவர் மக்களை சந்திக்க மாட்டாருன்னு ஏற்கனவே எல்லாருக்குமே சொல்லிட்டாரு. அப்புறம் இப்போ தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு. இன்றைக்கு அவருடைய கட்சியை நம்பி எந்த கட்சியும் போக தயாராக இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா இலவு காத்த கிளியாக காங்கிரஸ் இருந்து இப்போ காங்கிரஸும் டாட்டா காட்டிட்டு போயிடுச்சு டிஎம்கே கிட்ட. இன்றைக்கு விஜயுடன் இருப்பவர் என்னுடைய நெருங்கிய நண்பர், ஏண்டா போனோன்ற ஒரு காண்டில் இருக்கார் திரு முஸ்தபா. அவர் மட்டும்தான் விஜயுடன் சேர்ந்த ஒரே கட்சி. மற்றபடி சின்ன லெட்டர் பேடு கட்சி கூட அவரை நம்பி போய் சேர மாட்டேன்றாங்க. ஏன்னா அவரை பார்த்தா தானே சேர முடியும், அவரை பார்க்கவே முடியல. ஒரு அண்டா காக்கசம் அபுகா குகும் திறந்துடு சீசேன்னு டர்ன்னு வராரு. மறுபடியும் அண்டா காக்கசம் அபுகா குகும் மூடிடு சீசேன்னு டர்ன்னு உள்ளே போய் பனை ஒரு கேட்டு மூடினா எந்த ஒரு தலைவரை எளிதில் அணுக முடியுமோ அப்போதாங்க தொண்டர்கள் அந்த தலைவரை போய் சந்திக்க முடியும், நிர்வாகிகள் சந்திக்க முடியும், மாற்றுக் கட்சியினரை சந்திக்க முடியும். இன்றைக்கு நேற்று கூட ஓபிஎஸ் அவர்கள் கூட ஒரு பேட்டியில் ஒருத்தர் சொன்னதை சொல்லியிருக்காரு, நம்ம இந்த கட்சி போகலாம் அந்த கட்சி போகலாம், சரி விஜய் கிட்ட தான் போகலான்னு நினச்சா அவரை தொடர்பு கொள்ளவே முடியல. தொடர்பு எல்லைக்கு அப்பாலே இருக்கிறாரு விஜய். அப்பாலே இருந்தீங்கன்னா இப்பால எப்படி சேர முடியும்? அவர் சொன்ன ஒரு கூற்று. 234 தொகுதியில் நாங்கள் தனித்து நிற்க போகிறோம், போட்டி எங்களுக்கும் டிஎம்கேக்கும் டிவிக்கும் தான் போட்டி அப்படின்னு ஒரு காமெடி சொல்லியிருக்காரு. காமெடி தான் அது, சிரிப்பு தான் வருது. 234 தொகுதியில் நீங்கள் நிற்கிறீங்க, கேண்டிடேட் கூட போடுறீங்க கூட வச்சுக்கலாம். யார் பிரச்சாரம் பண்ணுறதுன்னு கேட்டால் பிரச்சாரம் பண்ண மாட்டாராம் அவர். ஒரு தொகுதிக்கு ஒரு வீடியோ போட வரான். இப்போ விரும்பாக்க தொகுதியில் விகே வெங்கடேசன் நிற்கிறாருன்னா விகே வெங்கடேசனை வாழ்த்தி ஒரு வீடியோ அப்படியே போய் பிரச்சாரம் இதை வச்சு எல்லாத்தையும் போட்டு காட்டு. ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டு இதை பாருங்கள் விஜய் என்ன பாராட்டி பேசியிருக்காரு, ஓட்டு போடுங்க, இதை பாருங்கள் விஜய் என்ன தான் சொல்லியிருக்காரு, இதை பாருங்கன்னு ஒவ்வொரு வீட்டுக்கு போய் அந்த வேட்பாளர் கேட்கணுமா? இதெல்லாம் எந்த ஒரு கூத்து எங்கே நடக்கும்? எலெக்ஷன் டைம்லனாச்சும் மக்களை சந்திக்க வாங்கினா கூட்டம் கூடிரும். இன்றைக்கி காலையில் ஒரு பேட்டி வந்துச்சு, எதுக்கே நீ காலங்க 12 மணிக்கு தானே கூட்டம், நீ எதுக்கே 10 மணிக்கே உட்காந்துருக்கேன்னா, நீ எங்கேருந்து வரேன்னு கேட்டால் திருவண்ணாமலேருந்து வராரு. திருவண்ணாமலேருந்து எதுக்கே நீ வேலூருக்கு வர அப்படின்னு கேட்டால், இல்லை விஜய் சாரை பார்க்கணுன்னு வந்தேன், இடம் டைம் ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ ஏற்கனவே நம்ம இதே காணொலியில் பேசியிருக்கோம். போன வாட்டி ஒரு கூட்டம் சேலத்தில் நடக்கிறப்ப அந்த சேலம் கூட்டத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வட மாநில ஆள் செத்தான். அவனுக்கு விஜய் யாரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவனுக்கு எப்படி ஐடி கார்டு கிடச்சிது, அவனுக்கு எப்படி உள்ளே போகிற பாஸ் கிடச்சிது, எதுவுமே தெரியல. ஏன் அப்படின்னா விஜயை பார்க்க வரவர்களுக்கு எல்லாருமே நீங்கள் செயற்கையான ஒரு கூட்டத்தை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. பாண்டிச்சேரியில் நடந்துச்சா இல்லையா? பாண்டிச்சேரியில் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கூட்டம் பத்தலன்னு புசியானதுன்னா சொல்கிறார், அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகிட்ட போயிட்டா உள்ளே விடுங்க நறுக்குன்னு கொட்டுது. ஏற்கனவே 50 பேர் செத்துட்டு மறுபடியும் உள்ள மிதி மீச்சிடும், ஓடி போயிடுன்ட்டு அதோட புசியானது ஓட்டார். அவங்க அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி அந்த குசியார் கோடு யார்ட்ட இருக்கோ அந்த கோடு படி தான் உள்ளே விட்டாங்க. எதுக்கு இது இவ்வளோ எடுத்துக்காட்டில் கேட்குறேன்னா, செத்தவன் இங்கே என்ன மாநாடு நடத்துறீங்க? சேலம் நிர்வாகிகள் மாநாடு. நிர்வாகிகள் மாநாடுனா என்ன இருக்கணும்? ஒன்றா ஒன்றியத்தில் இருக்கணும், இல்லாட்டி வட்டத்தில் இருக்கணும், இல்லை மாவட்டத்தில் இருக்கணும், இல்லை மண்டலம் இருக்கணும், இல்லை மாநிலத்தில் இருக்கணும். எங்கே இருக்கணும்? சேலம் மாவட்டத்துக்கு உட்பட்ட இடத்துல இருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் ஒரு வடநாட்டில் வட மாநில ஒரு இளைஞன் அந்த கூட்டத்துக்கு செத்து போகிறான். அப்போ என்ன ஆகுன்னா, கூட்டத்துக்கு இவர் ஆள் சேர்க்குறாங்கிறது தெரியுதா இல்லையா? பட்டப்பறிவு திரும்ப அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட்டம்னா எதனா ஒரு பொறுப்பில் இருக்கணும்ல. பொறுப்பிலே இல்லாமல் ஒருத்தர் பாஸ் வாங்கிட்டு உள்ளே நான் விஜய் பார்க்க வரேன்னு நெஞ்சடிச்சு, விஜய் பார்த்தவனே நெஞ்சடிச்சு செத்துட்டான். அவனே நினச்சிருப்பான் விஜய் ஆஹா ஓஹோன்னு நினச்சிட்டு எம்ஜிஆர் மாதிரி தகன் மின்னுவார்னு நினச்சி உள்ளே வந்தான் போல இருக்கு. இன்றைக்கி அது அவர் மாவட்டத்தில் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து அது காம்பன்சேட் பண்ணிட்டாங்க, அது வேறு விஷயம். அப்போ நிர்வாகிகளுக்கான மாநாடு, நிர்வாகிகளுக்கான பேச்சுவார்த்தை, நிர்வாகிகளுக்கான கூட்டம் நீங்கள் நடத்திட்டு அந்த நிர்வாகிகள் வராமல் அவுட் ஆஃப் பேர் அங்கேயே வந்தாங்க. கரூர் சம்பவம் எதுக்கு நடந்துச்சு? கரூரில் 10,000 பேர் கூடுறாங்க, மதிய அழகுன்னு எழுதி கொடுத்துட்டார் மாவட்டத்தில், முடிஞ்சு போச்சு. ஆனால் என்ன பண்ணாங்க, விஜய் எந்தெந்த ஊருக்கு போனாரோ அவனுக்கு எல்லாம் வட்டி நம்ம புசியானந்த் பாஷையில் சொல்லணும்னா இட்டின்னு வராரு. அந்த கரூரில் 10,000 பேர் கூடுறாங்க, 10,000க்கு உண்டான போலீஸ் அங்கே இருக்குது, 500 போலீஸ் இருக்குது. ஆனால் புசியானந்த் என்ன பண்ணுறாரு,
10,000 பேர் பத்தாது, நம்ம மாஸ் காட்டணும். அப்போ கூட எந்தெந்த கூட்டங்கள் நம்ம போனோமோ அங்கே இருக்கவங்களாம் இட்டானுவா, நீ இட்டான்னு வந்தால் நான் விஜய் இட்டுன்னு வந்துடுறேன்ட்டு அவனை எல்லாம் பஸ்ஸு பின்னாடியும் நம்மளோட வேனு பின்னாடியும் கார் பின்னாடியும் ஒரு 20,000 பேர் இட்டுட்டு வந்து ஏற்கனவே ஒரு 10,000 + 20,000 கூட்டம் கட்டுக்கடமாக போய் மக்கள் மூச்சு அடைச்சி தண்ணி இல்லாமல் 41 பேர் செத்தாங்க. ஏன்னா அந்த எப்போ பார்த்தாலும் நாங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை வைத்திருக்கிறோன்னு ஒரு மாசை உருவாக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இது ஒரு உதாரணம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 2வது உதாரணம் தான் சேலத்தில் ஒருத்தர் செத்த உதாரணம். சேலத்தில் விஜயோடைய ஒரு மாவட்ட தலைவரோ விஜயோடைய ஒரு பேரூராட்சி தலைவரோ விஜய் ரசிகரோ செத்தா கூட நம்ம ஏற்றுக்கலாம். சம்பந்தமே இல்லாமல் வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தன் சாக வேண்டிய கட்டாயம் என்ன? அப்போ அந்த இடத்தில் கூட்டம் இல்லை, செயற்கையான ஒரு கூட்டத்தை உருவாக்குறீங்க. எவன் கிடைக்கிறானோ உனக்கு ஐடி கார்டை போட்டு போய் போ விஜய் பார்க்குறேன், நான் பார்க்குறேன் ஜி, ஆமாம் ஆவஜி கொடுங்க ஜின்னு போட்டான். உள்ளே போயிட்டு விஜயை பார்த்தோன்னே செத்து போகிறான். அதே மாதிரி தான் இப்போதும் சொல்லுறேன். இன்றைக்கி காலையில் வந்து பேட்டியில் வந்து சொல்கிறான், நான் திருவண்ணாமலேருந்து வரேன், 12 மணி தானே கூட்டம், எதுக்குடா 10 மணிக்கு வந்தேன், முன்னாடி சீட்லேருந்து நான் விஜயை பார்க்கணுன்னு வந்தேன். எதுக்குடா திருவண்ணாமலேருந்து வேலூருக்கு வர, நீ வேலூரில் இருக்கவங்க வர்றதுக்கு தான் அந்த வேலூர் கூட்டம், எதுக்கு திருவண்ணாமலேருந்து வராங்கன்னா? அப்போ இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் பெரிய ஒரு மாசாக வச்சுருக்கோம், எங்கள் பின்னாடி கூட்டம் வருதுன்னு ஒரு க்ரியேட்டிவிட்டி பண்ணுறாங்க. தவிர அந்தந்த மாவட்டத்தில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி போட்டிங்கன்னா அந்த அரங்கமே நிரம்பாது. இதை வந்து விஜய் காதில் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க? விஜய் சார் நீங்கள் வந்து பாருங்கள், 5,000 பேர் தான் சொன்னோம், நிற்க முடியல கூட்டத்தில், 50,000 பேர் வரான், எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்கள் பேரை சொன்னோடனே சும்மா அதிருது சார் அப்படின்னு எதுவுமே விஜய் காதில் ஊதி விட்டோன்னே, ஆஹா நம்ம எங்கே போனாலும் கூட்டம் வந்துடும். இவர் நினச்சிக்கிறது நம்ம எங்கே போனாலும் கூட்டம் வந்துடும். அதனால் உங்களுக்கு எல்லாம் ஒரு நற்செய்தி சொல்கிறேன், 234 தொகுதிகளும் நம்ம போட்டிடுறோம், 234 தொகுதியிலும் நம்ம போட்டியிட்டு தோல்வி அடைகிறோம், இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றாரு. என்ன சார் சொல்கிறீங்க? நான் தான் பிரச்சாரத்துக்கே வரமாட்டேனே, உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோ, உனக்கு திருவண்ணாமலை வீடியோ, கள்ளக்குறிச்சி வீடியோ, விழுப்புரம் வீடியோ, 38 மாவட்டங்களுக்கு 38 வீடியோ எடா, எல்லாத்தையும் ஒன்றா பேசிட்டு பேரை மட்டும் சொல்கிறான்னு அந்த கேண்டிடேட் பேரை மட்டும் சொல்லி வீடியோ அனுப்புகிறேன் அப்படின்னு இப்போ கடைசியில் இப்படி வந்திருக்காரு. இது வந்து காமெடியின் உச்சம். 2வது இன்னொரு காமெடி என்னன்னா, எனக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, எனக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, இடையில யாருமே இல்லை, எல்லாம் ஓரமாக போய் விளையாடுங்கன்னு பெரிய ஒரு காமெடி பண்ணுறாரு. இன்னொரு காமெடி பண்ணார் அந்த ஸ்பீச்சில், எல்லாரும் என்னை எதிர்க்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தரை எதிர்த்து தான் போட்டி போடுவாங்க அரசியலில். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகன்ற ஒற்றை கட்சியை சுற்றி இருக்க அனைத்து கட்சிகளும் எதிர்க்கிறாங்க. அடா பாவி, உன்னை வந்து சேரும் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் நம்ம கேட்டோம், பிடிக்கின்னு போயிட்டேன், ரைட்டு. அந்த சைடு வந்து டிஎம்கேக்கு தன்னெழுச்சியாக டிஎம்கேல உங்கள் தொண்டர்கள் வந்து சேர்ந்தாங்க, அதையும் நீ மதிக்கலை, போயிடுச்சு. காங்கிரஸை இலவு காத்த கிளி மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக் தாக்கரை வச்சு ஒரு ப்ளே பண்ண, உனக்கும் பெப்பேன் உங்கள் அப்பனுக்கும் பெப்பேன், காங்கிரஸ் மறுபடியும் போய் திமுக காலில் விழுந்து உன் பின்னாடி வரேன்னு சொல்ல தேமுதிமுகவும் இழுத்துன்னு போயிட்டான். தேமுதிமுகவுடைய சேர்ந்த விஜய் பிரபாகரன் அட்வைஸ்லாம் விஜய் சொல்கிறார், விஜய் சார் தயவு செய்து காங்கிரஸ் போயிடாதீங்க, அவனுக்கு கேடி, அவனுக்கிட்ட போய் மாட்டிக்காதீங்கன்னு அவன் மறுபடியும் அங்கேயே போயிட்டான். இங்கே காங்கிரஸுடன் போகாதீங்கன்னு யார் சொல்கிறது? விஜய் பிரபாகரன் சொல்லிட்டு அவர் எங்கே போகிறாரு? காங்கிரஸுக்கு கூட்டணிக்கு போகிறாரு. எவ்வளோ பெரிய காமெடி பாருங்க. காங்கிரஸை நம்பாதீங்க, காங்கிரஸ் உங்களை வந்து உபயோகம் பண்ணி உங்களுக்கு தூக்கி எறிஞ்சிருவாங்க, ரொம்ப டேஞ்சரான கட்சி காங்கிரஸ்னு விஜய் பிரபாகரன் சொன்னார்ல ஒரு மீட்டிங்கில், சொன்னார்ல. சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? விஜயை யோசிக்க வைக்கிறாரு. நான் விஜய் பிரபாகரன் நமக்கு சொல்கிறேன்னு பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பமே காங்கிரஸ் இருக்க கூட்டணிக்கு போயிடுச்சு. இப்போ என்னடா நம்மளை வந்து நம்பாதீங்க சொல்லிட்டு இவனுங்க போயிட்டான்னு அது தனி கூத்து. அப்போ காங்கிரஸைக்கு தான் இலவு காத்த கிளிமா நினைத்திருந்தார். இப்போ காங்கிரஸும் கழட்டி விட்டவொன்னே சுற்றி பார்க்குறாரு முழிச்சு, என்னடா ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட நம்மகிட்ட வரமாட்டேன்றானுங்க, மருந்துக்கு ஒரு 2 சீட்டை கேளுங்கடா, நான் ஒரு 5 சீட்டு தரேன்டா, ஒரு 10 சீட்டு தரேன்டா, கேளுங்கடா, வாய் கேளு. இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க, அண்ணே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை 500 ரூபா, ஏய் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை 500 ரூபா, நல்லா கேள்றா, இல்லை நான் மருந்து வாங்கணும் 1000 ரூபா, ஏய் இன்னும் நல்லா கேள்டா, அண்ணே ஒரு 2000, அடா ஏன்னா இப்படி 2000, இன்னும் நல்லா கேள்றா, ஒரு 3000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு டீ சொல்கிறா, எல்லாத்தையும் வாங்கிட்டு, இதெல்லாம் உனக்கு கொடுக்கணும் தான் ஆசை, என்கிட்ட இல்லைன்னா ஒரு ரியாக்ஷன் காட்டுவான் பாரு அப்படின்னு கிட்ட வருவான். அந்த மாதிரி தான் விஜயை பார்க்கணும். நல்லா கேளு, எவ்வளோ வேணா கேள்வி எல்லாத்தையும் சொல்லி ஒருத்தனும் கிட்ட வராமல் இன்னைக்கு அரசியலில் அனாதையாக நிற்கிறார் தாவேகாவை சேர்ந்த திரு விஜய் அவர்கள். அனாதையாக நின்றது மட்டுமில்லாமல், சரி நம்ம இப்போ அனாதையாக நிற்கிறோம், நம்ம தொண்டர்களை ஜெயிக்க வைக்கிறது, நம்ம களத்தில் இறங்கி போராடி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் இறங்கி பிரச்சாரம் பண்ணி ஒவ்வொரு வீட்டுகளில் போய் நம்மளுடைய பிரசன்ஸை கொடுப்போன்னா அதுவும் பண்ண மாட்டேன், வீடியோ மட்டும் போடுவேன், வீடியோ பார்த்து நீங்கள் ஓட்டு போடுங்க, எல்லோரும் வீடியோ பார்த்து கை தட்டிட்டு அவன் எவனும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான்றது தெளிவாக தெரியும். ஆனால் அவருக்கு அது புரியலை. கூட இருக்க ஆட்கள் எல்லாம் செயற்கையான ஒரு கூட்டத்தை உண்டு பண்ணி இது விஜய்க்கான வந்த கூட்டம் மாதிரி உங்களை வந்து பிரபலப்படுத்த நினைக்கிறாங்க. தயவு செய்து விஜய் அவர்களிடம் சொல்லுகிறேன், நீங்கள் வந்து கரூரில் 10,000 பேர் தான் கூட்டியிருந்தான், நீங்கள் இட்டானுக்கு வந்து தான் 20,000 பேர்,
சேலத்தில் கூட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வடமாநில இளைஞர் செத்து போனால் அவன் எப்படி ஒரு நிர்வாகிகள் மாநாடுக்குள்ளே வந்தான்றது நீங்கள் கேள்வி எழுப்பணும். திருவண்ணாமலேருந்து வந்தால் பக்கத்து மாவட்டத்தில் வந்து விஜயை பார்க்குறவரை விசில் அடிச்சாங்குச்சிகள் தவிர அவர்களுக்கு ஓட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. கண்டிப்பாக விஜய் இந்த வாட்டி வந்து தாவேக்காக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டின்னு சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணியை வந்து விளக்குற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. நீங்கள் மக்கள் மலையிலிருந்து விலகி கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றது தான் பட்டப்பரிவதமான உண்மை. அதாவது தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் வந்து யாருமே நினைக்காத ஒரு இடத்துல யாருமே வந்து திங்க் பண்ணாமல் திடீர்னு போய் டிஎம்கேல சேர்ந்துட்டாங்க. அவங்க டிஎம்கேல சேர்ந்தது வந்து பிரேமலதாவும் சுத்தீஷும் விஜய் பிரபாகரன் வேணால் அது வந்து சந்தோஷப்படலாம் தவிர தேமுதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டரும் செம்ம கோபத்தில் இருக்கிறான். ஏன்னா டிஎம்கே வீழ்த்தணும்னு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் தேசிய திராவிட முன்னேற்ற கழகன்ற கட்சி. வீழ்த்தணும்னு நினைக்கிற கட்சியிலே போய் நீங்கள் வந்து பணத்துக்காக நீங்கள் அடைக்கலமானதை இங்கே இருக்கக்கூடிய விஜயகாந்தினுடைய கேப்டனுடைய தொண்டர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கூட்டணி செல்லா கூட்டணி, இந்த கூட்டணி ஜெல்லாகாது. தேவையில்லாமல் சும்மா தேவையில்லாமல் அவங்களை கொண்டு போய் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒரு 6 எம்எல்ஏ சட்டசபைக்கான சீட்டுகளையும் தேவையில்லாமல் திமுக இழக்க போகிறது. இந்த கூட்டணிக்கு வரதுனால அவங்களுக்கு ஜாதி பலமும் கிடைக்காது, மக்கள் பலமும் கிடைக்காது, பணபலமும் கிடைக்காது, தொண்டர் பலமும் கிடைக்காது. எந்த பலமும் இல்லாமல் கேப்டன்ன்ற ஒற்றை வரிக்காக மறுபடியும் சேர்த்துக்கொண்டு எந்த கட்சிக்காக எதிராக கட்சியை ஆரம்பித்தவர்களோடு நீங்கள் கூட்டணி அமைச்சிங்கன்னா அந்த கூட்டணி இங்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாமல் காணாமல் போகும். யார் மன்னித்தாலும் மன்னிக்கலாம், விஜயகாந்தினுடைய கேப்டனுடைய ஆன்மா பிரேமலதா மேடம் அவர்களையும் சுத்தீஷ் அவர்களையும் மன்னிக்கவே மன்னிக்காது. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி.